வரைதல் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு உதவி படம் ஒன்று போடுறோம். உதவி படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு காம்பஸ் வச்சு ஒரு வட்டம் போட்டுட்டு அதுலேருந்து வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கேல் வச்சு 0லேருந்து P வரைக்கும் ஒரு தொடுகோடு வரைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா இங்கே இந்த தொடுகோடு முடிகிற புள்ளி P அப்படின்னு குறித்து Pலேருந்து PA அப்படின்ற ஒரு புள்ளி வரைஞ்சிருக்கேன். அப்புறம் PAலேருந்து PB அப்படின்னு ஒரு புள்ளி வரைஞ்சிருக்கேன். கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறைக்கவும். அப்புள்ளியானது PA மற்றும் PB அப்படின்ற 2 தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி இந்த சம்முன்னு கிடையாது, எந்த சம்மாக இருந்தாலுமே இதுதான் ஃபார்முலா. நம்ம கொஷினை நோட் பண்ணுங்கள். இந்த கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விட்டம் Dனா டயாமீட்டர். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, விட்டம் அப்படின்னா D, டயாமீட்டர். இப்போ வந்து ஆரம் கண்டுபிடிக்கணும்னா விட்டமை 2ஆல் வகுக்கணும். விட்டத்தை 2ஆல் வகுத்தா இங்கே நான் எழுதுகிறேன். ஆரம் அப்படின்றது ஆரம் ஈக்குவல்ட்டு 6/2. அப்போ என்ன வரணும், 3 சென்டிமீட்டர் வரும். அப்போ நான் போட வேண்டிய வட்டத்தினுடைய அளவு வந்து 3 சென்டிமீட்டர் தான் போகணும். வட்டம் போடுறது வந்து 3 சென்டிமீட்ரு. இந்த தொடுகோடு வந்து 8 சென்டிமீட்ரு. இங்கே வந்து 8ன்னு வரணும். 8 சென்டிமீட்ரு. நான் போடுற வட்டம் வந்து 3 சென்டிமீட்டருக்கு வட்டம் போடணும். இப்போ நான் அந்த வட்டம் கணக்கு எப்படி போடுறேன்னு பாருங்களேன். இப்போ வந்து விட்டம் ஆரம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஸ்கேல் எடுத்து 3 சென்டிமீட்டருக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா காம்பஸில் மார்க் பண்ணுறேன். நம்ம காம்பஸில் பென்சிலையும் இப்போ 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டேன். அளவு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வட்டம் ஒன்று வரைகிறேன். சரி, இப்போ நான் போடுறது 3 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே 1லேருந்து 3 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும். 3 சென்டிமீட்டர் அளவு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படியே ஒரு கோடு போட்டுறேன். கோடு போட்டு ஒரு தொடுகோடு ஒன்று வரைகிறேன். தொடுகோடு வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் எத்தனை சென்டிமீட்டர் தொடுகோடு வரையணும்னு சொன்னாங்க, 8 சென்டிமீட்டர் வரையணும்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கோடு மட்டும் வரைஞ்சிட்டேன். அந்த கோடை வந்து நான் 8 சென்டிமீட்டர் இருக்கான்னு இப்போ செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ புள்ளி 1 அப்படின்றதுலேருந்து 8 அப்படின்ற புள்ளி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மார்க் பண்ணி வச்சுப்போம். 1லேருந்து 8 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. மார்க் பண்ணி நான் என்ன பண்ணிடணும், P அப்படின்னு குறிச்சிக்கணும். அப்புறம் 2 நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இதில் 0 அப்படின்ற புள்ளியிலேருந்து 3/4 அளவு எடுக்கணும். பாருங்கள், 3/4 அளவு எடுத்து மேலே ஒரு வில் வெட்டணும், கீழே ஒரு வில் வெட்டணும். திரும்பியும் இந்த Pன்ற புள்ளியிலேருந்து மேலே ஒரு வில் வெட்டணும், கீழே ஒரு வில் வெட்டணும். வெட்டிட்டு நான் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த வரைஞ்ச இந்த 2 வில்லை ஒன்றா இணைக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இணைச்சிட்டேன், இந்த அம்பை இணைச்சிட்டேன். இப்போ இது 2 தொடுகோடு அப்படின்றதால இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணணும், இப்போ நான் இந்த புள்ளி சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதுலேருந்து இப்போ நான் வட்டம் வரையணும். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து P அப்படின்னு வரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, 2 தொடுகோடுகளை இணைக்கணும். எப்படி இணைக்கணும், இப்படி ஸ்கேல் வச்சு Pலேருந்து இங்கே முன்னாடி காட்டின மாதிரி தான், இங்கேருந்து இங்கே இணைக்கணும். அதே மாதிரி இன்னொரு தொடுகோடையும் இணைக்கணும்.